திடீர்னு குறையிறது என்னன்னே புரிய மாட்டேங்கிறதே சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் காட்டுறது தான் இந்த பஞ்சாங்கம். நமக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா விதிங்கிறது கடவுள் எழுதிதான், அதை மாற்ற முடியாதுங்கிறது கிடையாது. மதியால் மாற்றலாம், விதியை மதியால் வெல்லலாம். அப்போ மதிங்கிறது மூளை. இந்த மூளையை செலவழிச்சோமானா எவ்வளோ பெரிய ஆபத்துல இருந்தும் நம்ம தப்பிச்சு போகலாம். அந்த தப்பிச்சு போகிறதுக்காக தான் கடவுளாக வகுத்து கொடுத்தது பஞ்சாங்கம். அதில் திருக்கணிதமும் இருக்கு, அப்புறம் பாம்பு பஞ்சாங்கம், மட பஞ்சாங்கம், நிறைய பஞ்சாங்கங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தர் பஞ்சாங்கங்கள் மாறுமே தவிர திதி நட்சத்திரம் இதெல்லாம் மாறாது. 5 விதமான பொருளுக்கு பேர் பஞ்சன்னு பேர். அப்படி பஞ்சங்கிறதுக்கு பேர் 5ல் என்னன்னா திதி, நட்சத்திரம், வாரம், அப்புறம் யோகம், கரணம். நம்ம டெய்லி குடிக்கிறோம். இதை கடைபிடிச்சு பார்த்தேன்னா வியாதிகள் வராது. நம்ம எல்லாருமே நம்ம கையில பொக்கிஷத்தை வச்சிருக்கோம், ஆனா அதோட அருமை தெரியாம அலையிறோம். ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும்னா, வெண்ணெயை வச்சுட்டு நெய்க்கு அலையிறோம்னு பழமொழி கேள்விப்பட்டிருக்கு. வெண்ணெயை உருகினோம்னாலே நெய் கிடைச்சிடும். ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த நெய்யை ஃப்ரீசர்ல வெண்ணெயை வச்சுட்டு கடையில இருந்து நெய்யை வாங்கிட்டே இருக்கும். அப்ப இந்த வெண்ணெய் என்ன ஆகும்னா காலப்போக்கில் கெட்டு போயிடும். அப்ப வெண்ணெயை வச்சுட்டு நெய்க்கு எதுக்கு அலையவான, அந்த வெண்ணெயை உருக்கினா நெய் கிடைக்க போகும். அப்ப நம்ம கையில இருக்கிற பொக்கிஷத்தை நம்ம தான் வேஸ்ட் பண்றோம். இப்ப பக்கத்துல இருக்கிற அந்த ஆலயம் பார்த்தேன்னா அருமையான ஆலயம். நிறைய ஆலயங்களை பார்த்தேன்னா சிவன், பார்வதி, பிள்ளையார், முருகன் அவங்க பேரோட தான் அந்த ஆலயத்துல வரும். வித்தியாசமா இருக்கிறதுக்கு பெயருக்கு பவர் அதிகம். இப்போ நீங்க எல்லா கோவிலுக்கும் போயிருப்பேன். இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சிவாபுரின்னு ஒரு ஃபேமஸான கோவில், எல்லாம் செவ்வாய்க்கிழமையில வேணும்தான். செவ்வாய்க்கிழமை அவனுக்கு உகந்த நாள். அவதான் கூட்டம் ஹெவியா இருக்கும், 2 கிலோமீட்டருக்கு நிற்கும். அப்பப்போ என்ன பாருன்னா எவன் பார்ப்பான். இப்போ நீங்க எல்லாரும் ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் டைம் இருக்கு, உட்காந்துருக்கு. யாரையோ ஒருத்தர் ஆத்துக்கு வர சொல்லிட்டு, இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சா அவங்க புத்தி ஃபுல்லாக எங்கே போகும். தமிழில் மட்டும் 2 அர்த்தம். புத்தினா நல்லா ஷார்ப்புன்னு அர்த்தம். அதே இங்கிலீஷில் சொன்னால் தப்பாக மாட்டேங்க. தமிழில் இங்கிலீஷில் ஹேர் சொன்னால் ஆஹா அப்படிங்கிறான். அதே தமிழில் சொல்லி பாருங்க திட்டவார். அப்போ அந்த வார்த்தை தான் ரொம்ப மெயின். அப்போ அவர் கூட்டமாக இருக்கிற இடத்துல போய் என்ன பார்க்கலையே, எனக்கு செய்யலையேன்னா பல ஆயிரம் பேர் வரும்போது அவன் முருகன் எல்லாரையும் மேலாப்பில் தான் பார்ப்பான். அதே மாதிரி முருகன் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டு கேட்டு காது பூச்சி போயிடும். சிவன் கேட்டு கேட்டு அழுத்து போயிடும். அப்போ சிவனுக்கு நிறைய பேர் இருக்கு. பரம்பொருளே, நமசிவாய் மாற்றி சொல்லி பாருங்க எல்லா வார்த்தையும். இந்த முருகனுக்கு சரவண பவா, முகா, ஷண்முகா, ஆறுமுகா சொல்லி பாருங்க. காதை கொடுத்து எவனோ நம்ம பேரை சொல்றான்னு கேட்பான். இப்போ நமக்கெல்லாமே 3 பேர் உண்டு. ஃபர்ஸ்ட் வைக்கிற பேர் ஜாதக பெயர், அதுதான் நாமகரம். 2வது பேர் ஊருக்காக வைக்கிறது. 3வது பேர் மாடலா கூப்பிடுற பேர். மாடலுக்கு எப்பவுமே அதுக்கு பவர் கிடையாது, ஆனால் அதை யூஸ் பண்ணணும். அப்போ எல்லாரும் இப்போ என் பேர் பாலசுப்ரமணியன். எல்லாரும் என்ன பண்ணுவா, பாலு, பாலாஜி இப்படி எல்லாம் ஷார்ட்கட்டில் கூப்பிடுவாங்க. இது மண்டல ஏறி கிடக்கும், அழுத்து போயிடும். அதையே ஃபுல் நேம் சொன்னேன்னு பாருங்க, ஒரு எனர்ஜி வரும். இன்னும் டீப்பாக சொல்லணும்னா உங்களுக்கெல்லாம் பூர்வீக ஊர்னு இருக்கும், சொந்த ஊர். யாராவது சொந்த ஊர்ல இருந்து உங்களுக்கு வந்தான்னு வச்சுங்களேன், ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி முகம் அப்படியே பிரகாசமாகும். ஏன் அப்படி? என் ஊருக்காரன் வந்து எங்க ஊர்ல பக்கத்து தெருவான்னு கேட்போம். என் தெருவுல இருந்து வந்திருக்காளா பார்ப்போம். இந்த மனசு சந்தோஷப்படும். அப்ப இந்த சிவாபுரி முருகன் கோவிலுக்கு நீங்க அதாவது இங்க இருக்கிற கோவிலுக்கெல்லாம் சஷ்டி பாம்பன் சுவாமிகள் அவர் கோவிலுக்கு கிளம்பினார். அப்ப கோவிலுக்கு கிளம்பும்போது அவ அம்மா கேட்டார், எங்கடா கிளம்புற? ஒன்றும் இல்லை, முருகனை பார்க்க போறேன். எதுக்கு? சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி நாள் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போகிறேன். அப்போ ஆத்திரியே முருகனை வச்சிருக்க, இது யாருன்னு கேட்டான். அப்போ அவளுக்கு ஒரு ஞான உதயம் வந்ததுல இருந்து அவர் எங்கேயும் போகலை. அவள் ஞானிகள். அப்போ அவர் இதே தர்மாஸ்பத்திரி இருக்குல்ல சென்ட்ரல் பக்கம், அதில் பாம்பன் சுவாமிகள் அட்மிட் ஆன இடம் இன்றைக்கும் அதை இடிக்காமல் பத்திரமா வச்சுருக்கான். அவர் யூஸ் பண்ண கட்டெல்லாம் போய் பார்க்கலாம். எதுக்கு இந்த விஷயம் அப்படின்னா, நம்மாத்து பக்கம் பிள்ளையார்லேருந்து ஆஞ்சநேயர் வரையும் உங்களுக்காக அவள் வச்சுருக்கான். அற்புதமான பெயர் சரஸ்வதி லக்ஷ்மி விநாயகர் கோவில். இப்படி ஒரு அற்புதமான கோவிலை வச்சிருக்கிற போது
நான் செவ்வாய்க்கிழமை சிறுவாபுரி தான் போவேன், புதன்கிழமை திருப்பதிக்கு தான் போவேன்,